ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இப்போதான் கைஸ் நாடகம் முடிஞ்சது. ஸோ மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ள நம்ம ரிவ்யூ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன். கரெக்டாக நாடகமும் முடிஞ்சது. சரி, அப்லோடு பண்ணிடலாம். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. லைக் பட்டன் அப்படியே டச் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சரிங்களா? ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இன்னைக்கு எபிசோடு என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையிலேயே ஆண்டாளுக்கான ஒரு எபிசோடு தான் நான் சொல்லுவேன். சூப்பரா இருந்தது. ஒரு 1000 வாலா பட்டாசு இருந்தா வாசல்ல போட்டு கொளுத்தி போடுங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எபிசோடு பட்டையை கிளப்பிடுச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் பாம்பு வச்சு அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே நான் அந்த சங்கர் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சங்கர் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, செமையா இருந்தது கைஸ். செமையா நடிச்சிருந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு யோசனை வந்து, அந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளையோட ஊர் பேர் என்னடா, நம்பரை வாங்குடான்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, யார் காப்பாத்த வரப்போறா, யார் காப்பாத்த வரப்போறான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானா எனக்கெல்லாம் ஹார்ட் பீட்டே லப்டப் லப்டப்னு ஓவரா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, யார் காப்பாத்த வரப்போறா? ஏன்னா இந்த எரும மாடு பக்கியும் அங்க ஆபரேஷன் பண்ணி கிடக்குறான். சோ யார் வரப்போறா, யார் வரப்போறா எல்லாம் நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்தா சங்கரே சூப்பரா ஒரு பிளான போட்டு செமையா பட்டையை கிளப்பிட்டாரு. போனை போடு, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைக்கு போனை போட்டு அழகர்கிட்ட கொடுத்தோடனே எல்லாம் காரை விட்டு முதல்ல இறங்குங்கடா, பாம்பு இருக்குடா, உங்க மாமே தர்மலிங்கம் தாண்டா வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே செம எல்லாருமே இறங்கிட்டாங்க. உடனே நம்ம எப்பயும் போல ஆண்டாள் அம்மா இருக்கு இல்லையா, அவங்க அப்பனை வந்து எல்லாம் சொல்றாங்க, டே இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது, குடும்பத்தையே கொல்ல பாத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டு இருக்கிறாங்க தர்மலிங்கத்தை. உடனே வந்து ஆண்டாள் வந்து அதுக்கு எங்க அப்பாவை எப்படி நீ தப்பா பேச போச்சு, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு, உனக்கு என்ன இப்ப இந்த கார்ல பாம்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கணுமா, நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஏறிட்டாப்ல. சரியா, ஏறி கார் ரொம்ப தூரம் ஓடி போறப்ப அழகரும் பின்னாடியே துரத்திட்டே ஓடுறாரு. அப்புறம் காரை ஓவர்டேக் பண்ணி நிறுத்திடின்னு சொல்லி காரை விட்டு இறங்கினா டொப்புன்னு வெடிக்குது. அப்பதான் அவங்க அப்பனோட சுயரூபமே தெரிய வருது. அதாங்க இன்னைக்கான இதயம் சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கான எபிசோடுன்னு தான் நான் சொல்லுவேன். செம்மையா இருந்தது guys. அவங்க அப்பனை பத்தி ஒவ்வொரு விஷயமும் பவித்ரா சொல்லுவாங்க, அந்த பாட்டி சொல்லும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றதையும் நினைச்சு பாப்பா, அழுகுவா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நம்ம அப்பனை போய் நம்ம இப்படி முட்டாள்தனமா நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா ஆண்டாளு. செமையா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. நாடகம் வந்து இன்னைக்கு செமையா இருந்தது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு மட்டும் தர்மலிங்கத்துக்கு ஃபேவரா நாடகம் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த பாம்பு வெடிக்காம சரியா அழகரை மொக்க பண்ணி விட்டு குடும்பத்தையும் மொக்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சொல்றேங்க, இதயம் சீரியல் யாருமே பார்க்க மாட்டாங்க. மனசாட்சி இருக்கிற மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? இன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபேவரா எடுத்திருந்தாங்கன்னா, நம்ம கண்ணூர்ட்டி மாமன்னர் தர்மலிங்கத்துக்கு ஃபேவரா எடுத்திருந்தாங்கன்னா நாடகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. பாம் அதே மாதிரி வெடிக்க வச்சாங்க. சூப்பர், எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறமும் என்ன தைரியத்துல அவன் வீட்டுக்குள்ள வர்றானே தெரியல அந்த தர்மலிங்கம். நான் என் பொண்ணை உங்ககிட்ட எல்லாம் நான் பேச வரல, என் பொண்ணுகிட்ட தான் பேச வர்றேன் அப்படின்னோடனே ஆண்டாள் சும்மா இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டா. ஆண்டாள் அவங்க அப்பனை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாப்ல. செமையா இருந்தது. ஒவ்வொரு டயலாக்கும் அப்படியே பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நச்சு 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 நச்சுன்னு பேசி பட்டையை கிளப்பிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு செமையா இருந்தது. நம்ம இதெல்லாம் நம்ம இதைத்தானே கைஸ் எதிர்பார்த்தோம். எப்படா அப்பனை பத்தி உண்மையை தெரிய வைப்பீங்க, எப்படா உண்மையை தெரிய வைப்பீங்கன்னு இன்னைக்கு தெரிய வச்சுட்டாங்க. அதனால செமையா இருந்தது. என்ன என்ன எனக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் ஒரு சீரியல் தான், நம்ம இல்லைன்னு தான் சொல்லல. இருந்தாலும் நம்ம அதை ஒன்றி நம்ம மனசோட ஒன்றி நம்ம பார்க்கும்போது அடுத்து என்ன நடந்துருமோ, காப்பாத்திடுவாங்களா நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட் இருந்துச்சு, செமையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க ஆண்டாள் வந்து அவங்க அப்பனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியவே பத்திட்டான். சரி, அடிக்காத குறை ஒண்ணுதான், அடிக்கிறதுக்கு முன்னாடி கொள்றதுக்கு முன்னாடி முதவே இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்ட்டான். செமையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம அழகரு. உடனே வந்து எல்லாம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் அழகரோட அம்மா அப்பா வர்றாங்க. ஏம்மா நீங்க இன்னும் வீட்டுக்கு வரல, வாங்க அப்படின்னு. இந்த கிளம்பிட்டோம் மாமா, இப்பயே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதோட முடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடு அதோட முடியுது கேஸ். ஸோ சூப்பரா இருந்துச்சு கேஸ், இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப 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 அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஆதியெல்லாம் காமிக்கல. நான் தான் சொல்லேன், அவன் அப்படியே கோமாலே போயிடுறது நல்லது.
3 நாள் கழிச்சுல அவன் இந்த நாயெல்லாம் கண்ணே முழிக்கவே வேண்டாம். அந்த வெங்காயம்லாம் கண்ணே முழிக்க வேண்டாம். அப்படியே அந்த அமெரிக்கக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போக சொல்லிருங்க. கேவலமா இருக்கு. ஆதியோட இது வந்து ரொம்ப இதா இருக்கு. சரியா? வேற என்ன? வேற எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல கைஸ். உண்மையிலே சங்கரோட நடிப்பு நல்லா இருந்தது. அவர் வந்து இந்த நாடகத்துல வந்து வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. அந்த 3 மீனாட்சி பொண்ணுங்க. அந்த நாடகத்துல வந்து அந்த 3 பொண்ணுங்களுக்கு அப்பனா வருவாரு. ஆனா அந்த நாடகத்துல கூட அவருக்கு வந்து அவ்வளவா நடிப்பு இல்ல. ஆனா இந்த நாடகத்துல இதயம் நாடகத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. அழகரோட உண்மையான ஒரு நண்பனா செமையா நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு பதட்டம் பாத்தீங்களா? டேய் அங்க இருக்கிறதுல ஒரு குழந்தை குட்டிடா, வயசானவங்கடா, அத்தனை உயிர் போக போகுதுடா அப்படின்னு சொல்ற அந்த 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 ஒரு குணம் இருக்குல்ல கைஸ், அதுதான் கைஸ் பெருசு. வேற வேற லெவல். இன்னைக்கு வேற லெவல் எபிசோடு. பிச்சு உதறிட்டாங்க. சனிக்கிழமை எபிசோடு சூப்பர். இதயம் சீரியல் இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து கண்டிப்பா ஏறி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆண்டாளுக்காவது ஏறி இருக்கும் டிஆர்பி ரேட்டிங். அந்த அளவுக்கு ஆண்டாளை வச்சு அவங்க அப்பனை செஞ்சுட்டா. செஞ்சுட்டா. செம 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 சூப்பர். சரிங்களா? அவ்வளவுதான் guys. வேற என்ன எனக்கு இதுல ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஆதிய வந்து இன்னைக்கு காமிக்கவே இல்லை. சரிங்களா? அதுக்காக நான் திங்கக்கிழமை தான் தெரியும் நீ இதயம் சீரியல்ல நீ அடுத்து ஆதியை காமிப்பாங்களா காமிக்க மாட்டாங்களான்னு என்ன. ஆனா எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆதி கண்ணை முழிச்சாலும் அந்த வாசுவோட இதே வந்து பாரதியை தானே தேடும். இவன் என்னதான் நினைவலைகளை அழிச்சாலும் அந்த வாசுவோட இதே வந்து பாரதியை தானே தேடும். அப்படி தேடுற மாதிரி இருந்தா எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த தமிழ் பாப்பாக்காவது அவன் மறுபடியும் வரணும் கைஸ். சரியா? ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பாரதியும் அந்த தமிழ் பாப்பாவையும் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாடகம் வந்து அதாவது இந்த ஃபேமிலி வந்து நல்லா ஆயிடுச்சு கைஸ். சரிங்களா? அதாவது ஆதியை டம்மி பண்ணிட்டாங்க, பாரதியை டம்மி பண்ணிட்டாங்க, அந்த குடும்பத்தை அப்படியே டம்மி பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்தை அப்படியே ஹைல தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டாள் ஃபேமிலிய. அழகர் தான் இப்ப ஹீரோ, ஆண்டாள் தான் ஹீரோயின். சரிங்களா? அந்த பாட்டி தான் இது எல்லாம். இந்த ஃபேமிலி வந்து இப்படி ஹையா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆதியோட ஃபேமிலி அப்படியே டவுன் ஆக்கிட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாடகம் தெரியும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியோட இந்த நிலைமைக்கே வந்து காரணம் வந்து தர்மலிங்க ஃபேமிலி தான். தர்மலிங்கன்னா அவங்க ஃபேமிலி இல்ல, அந்த தர்மலிங்கன்ற ஒரு பர்சனால வந்தவனதான் ஆதியோட மொத்த லைஃபுமே ஸ்பாயில் பண்ணிருச்சு. சரிங்களா? அந்த சாரதா தேவியை வர சொல்லி அவங்கள ஒரு குழந்தைய கடத்தினது அவங்க மேலதான் பழிய போட்டு அந்த அம்மாவை கொன்னு சாகடிச்சு